இன்னைக்கு டாபிக் பார்த்துருப்பீங்க, பிகம் அ ஸ்மார்ட் குக்கர். ஸோ ஸ்மார்ட் அப்படின்னா என்னது? ஸ்மார்ட்னா புத்திசாலித்தனம். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் வந்து சின்னதாக முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் ரிசல்ட் வந்து நல்ல பெரிய ரிசல்ட்டாக கொடுப்பாங்க. அவங்க தான் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். அவங்களால எப்படி பண்ண முடியுது? அவங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் நல்ல டீப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி அதை ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும், அதை வந்து நம்ம எப்படி சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற டெக்னிக் வந்து அவங்க கற்று வச்சுருப்பாங்க. அவங்க தான் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ எப்படி வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர் ஆக முடியும்? ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ண நம்ம வந்து ஸ்மார்ட்னஸ் கூடும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கராகவும் ஆக முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் டுகெதர் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நல்ல சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டாபிக் குக்கிங்கில் எப்படி ஸ்மார்ட்னஸ் கொண்டு வர முடியும்? நிச்சயமாக கொண்டு வரலாங்க. நம்ம வந்து குக்கிங் டைம் ரெடியூஸ் பண்ணலாம். அதனால வந்து நமக்கு ஃபியூவலும் சேவ் ஆகும், நமக்கு டைமும் நல்லா கிடைக்கும். அப்புறம் இருக்கிற கொஞ்சம் பொருள் வச்சே வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதுவுமே வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்த்தியாக கொடுப்போம். அதே மாதிரி இருக்கிற பொருள் வச்சு, அதாவது நம்ம பட்ஜெட்குள்ளே ஸ்டிக் ஆகிட்டு நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சுருப்போம். அதுலேயும் ஸ்மார்ட்னஸ் காமிக்கலாம். மூணாவது ஸ்மார்ட்னஸ் வந்து பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக ஃபுட் கொடுக்கறதுக்கு எப்படி வந்து சில ஐட்டங்கள் எல்லாம் ஸ்னீக் பண்ணணும், தெரியாமல் ஹைட் பண்ணி எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலையும் நம்ம ஸ்மார்ட்னஸ் காமிக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் குக்கர்ஸாகவும் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபியூ டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஸ்மார்ட் குக்கிங்கில் ஃபஸ்ட்டு டிப்பு வந்து ரெடியூஸ் த குக்கிங் டைம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து வெண்டைக்காய் வந்து அந்த விழுவிழுப்பு போக ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இந்த மாதிரி தட்டில் வந்து நாள் நைட்டு நல்லா பரப்பி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஏர் ட்ரை ஆயிரும், அந்த ஸ்டிக்கினஸ் வந்து போயிடும். எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வைப்பாங்க அந்த வெண்டைக்காவை. ஸோ அது வந்து லேசாக அந்த ஸ்டிக்கினஸ் போயிட்டு ஈஸியாக குக் பண்ண இருக்கும். இப்போ நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், குயிக்காக வந்து வெண்டைக்காய் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து வெஜிடபிள்ஸை ப்ரீ குக் பண்ணுறது ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு குட் எக்ஸாம்பிள் வந்து பாவக்காய் உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இதை சமைக்கிறதுக்கும் நேரம் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றிட்டு நல்லா பெசரி விட்டுட்டு மைக்ரோவேவில் 3 minutes வைப்பேன். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் வந்து அரை வேக்காடு சூப்பராக வெந்திருக்கும். ஏற்கனவே நான் பாவக்காவை ப்ரிசர்வ் பண்ணும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு குலுக்கி வச்சுருப்பேன். அதனால் இதில் பாவக்காயில் உப்பும் சேர்ந்துருக்கும், பாதி வெந்திருக்கும். உங்களுக்கு டக்குன்னு தாளித்து விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ஸோ பாவக்காய் கட்டாயமாக வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கோவக்காவும் தான். கோவங்காய் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே நான் இதே மாதிரி தாங்க ஒரு 3 minutes மைக்ரோவேவ் பண்ணிவிடுவேன். அப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த கோவங்காய் வந்து நல்லா வெந்து போயிடும். வெளியில் எடுக்கும் போதே நல்லா வெந்திருக்கும். கரெக்டாக தாளித்து விட்டு ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பொரியல் சுட சுட ரெடி ஆகிடும். அதே மாதிரி தக்காளி வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும் பாருங்கள். நான் சட்னிக்கோ இல்லை எந்த குழம்புக்கோ வதக்கணும்னா 1 minute வைப்பேன். கட் பண்ண டொமேட்டோ அழகாக ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்கள் குக்கிங் டைமை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் வந்து பாட் அண்ட் பாட் மெத்தடு. இது வந்து ரொம்ப டைம் சேவிங்க. நான் இன்றைக்கி வந்து துவரம்பருப்பு வேக வைக்க போகிறேன். அதோட மேலே வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை வச்சுட்டு அதையும் சேர்த்து வேக வைக்க போகிறேன். ஸோ பருப்பு வேக வைக்கிற அதே டைம் தான் அந்த உருளைக்கிழங்கும் வேக வைக்கிறதுக்காகும். ஸோ நமக்கு ஈஸியாக ஒரே நேரத்தில் ரெண்டுமே ரெடி ஆகிடும். நான் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு 1-2 ஹேண்டியாக வச்சுக்குவேன். ஏன்னா டக்குன்னு ஒரு குருமா பண்ணவோ இல்லை வந்து ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணவோ ஈஸியாக இருக்கும். என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. உருளைக்கிழங்கு வந்து அவங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. நான் வந்து இந்த ஆலு பட்டூரா அந்த மாதிரியும் போட்டு கொடுப்பேன். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யவோ இல்லை ஒரு டின்னர் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ப்ரெஷர் குக்கிங் மெத்தட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஸ்னீக்கின்னா என்னது? ஹைடு பண்ணுறது. நான் வந்து இந்த பவுலில் அவகேடோ ஃப்ரூட் எடுத்திருக்கேன். இது வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய சத்து இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பழம் வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிப்பு மாதிரி டார்ட்டிலாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது. அது கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த மெத்தட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பழத்தில் இருக்க சதையெல்லாம் எடுத்துட்டு இதில் வந்து ஒரு பழத்துக்கு ஒரு 2 கப்பு கோதுமை மாவு போடுவேன். கரெக்டாக வந்துடும் எங்கள் ஃபேமிலிக்கு.
ஸோ போட்டு உப்பு போட்டு நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிசைகிறீங்க இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சிருங்க. இந்த சப்பாத்தி வந்து சூப்பர் சாஃப்டாகவும் இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு வந்து தெரியாது லைக் அதில் அவகாடோ போட்டிருக்காங்க அப்படின்னு, ஆனால் கலர் மட்டும் நல்லா க்ரீன் கலராக இருக்கும். ஸோ அதை வந்து க்ரீன் சப்பாத்தி அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து சப்பாத்தியும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த அவகாடோவோட ஃப்ரூட்டோட பலனையும் அதில் சேர்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சில ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்னீக் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து கீரையும் பண்ணுவாங்க. நீங்கள் கீரையை லேசாக வேக வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு நீங்கள் மாவு பிசையலாம். அதான் வந்து ஸ்னீக் இன் மெத்தடு. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல சத்தான மாவு ரெடி, சப்பாத்தி ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு நாள் லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் சப்பாத்தி, குருமா, கோவங்காய், நாள் பண்ண ஃபிஷ் ஃப்ரை, சூப்பரான லஞ்ச் நான் அன்றைக்கி சாப்பிட்டேன். ஸோ நான் எப்போயுமே சொல்வேன்ல, மண்டே வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் வச்சு சாப்பிடுவேன்னு. அதே மாதிரி லெஃப்ட் ஓவர் தான் அன்றைக்கி வந்து வெஜிடபிள் குருமாவும் ஃபிஷ் ஃப்ரையும் இருந்தது. நான் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து கோவங்காய் பொரியலும் 2 அவகாடோ சப்பாத்தியும் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு எல்லா சத்தும் சேர்ந்துரும். நமக்கும் வந்து நல்ல ஃபில்லிங் லஞ்சாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு வந்து, இப்போ நம்ம பருப்பு வந்து சாம்பாருக்கு வேக வச்சுருப்போம். அதே பருப்பு நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு டேஸ்டான பருப்பு கோதுமை தோசை செய்ய முடியும். ஸோ அதுதான் வந்து மல்டிபிள் யூஸ் ஆஃப் த சேம் இன்க்ரீடியண்ட். ஒரு இன்க்ரீடியண்ட்டே நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்மார்ட் குக்கிங்கில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இதோட கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். கோதுமை மாவு 1/2 கப்பு. இந்த மிக்சியில் பச்சை மிளகாய் மட்டும் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து உப்பு இருக்குது, கொஞ்சம் சீரகம் இருக்குது. இதை எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். கோதுமை மாவு தோசைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், எல்லா சத்தும் நமக்கு சேர்ந்துடும். மாவு வந்து நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நான் இதை வந்து தோசை ஊற்ற போகிறேன். பொதுவாக இந்த தோசை வந்து நான் மார்னிங் தான் பண்ணுவேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நைட்டு டின்னர் டைமில் ஊற்றிட்டுருக்கேன். பட் இது வந்து மார்னிங் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இந்த தோசை ஊற்ற முடியும். ஸோ பொறுமையாக இதை ஊற்றி திருப்பி போட்டு எடுங்க. ஸோ ஹெல்தியான தோசை நமக்கு ரெடி ஆகிடும். பருப்பு கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஹெல்தி தோசை. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் அதுக்கு. ஸோ நான் வந்து என் டின்னர் என்ஜாய் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். சில டிப்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டிப்ஸாக இருக்கும். நான் பாவக்காய் வந்து மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு சமைக்கிற ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். அதனால நான் வந்து கோவங்காய் பண்ணும்போது கரெக்டாக எடுத்து வச்சுருந்தேன். நிச்சயமாக வந்து இப்போ மைக்ரோவேவ் அவன் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா 3 minutes வரைக்கும் நீங்கள் குக் பண்ணலாங்க. ஒன்றும் ஹெல்த் ஹசார்ட் கிடையாது. மோர் தென் 4 minutes லைக் கண்டினியூஸாக 5 minutes 6 minutes அப்படி பண்ணும்போது தான் ஹெல்த் ஹசார்ட் சொல்கிறாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் 3 minutes தான் டைம் வச்சுருப்பேன். ஸோ வந்து நல்லாவே நான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் மைக்ரோவேவ் அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதை கொதிக்கும் போது ஆவி வரும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஸ்டீம் மாதிரி வச்சு எடுக்கலாம். ஸோ அது பாட்டுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு ஸ்டீம் ஆகும்போது காய் வெந்துடும். காய் வந்து ரொம்ப சத்தும் போகாது அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கோதுமை பருப்பு தோசை நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சாம்பார் எப்படியும் ரெகுலராக பண்ணுவோம், அதுலேருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த தோசையுமே சூப்பர் டேஸ்ட்டாக வரும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாட் வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணேன். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, நான் வந்து இந்த பயறு வகைகள் கூட நான் ஏதாவது வேக வைக்கும் போதே நான் மேலே வேக வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட டைமை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் நம்ம சேவ் பண்ணுறதுனால நம்ம அந்த டைமில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களையே வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமை ஏதாவது ஒரு நல்ல புக்கு ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு டைம் கொஞ்சம் கூட கிடைக்கும் போது நல்லபடியாக யூஸ் பண்ணி உங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலியையும் நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்குவீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life.